புஸ்தகத்தின் உபாகமும் 4வது அதிகாரம் 30வது வசனம் மற்றும் 31வது வசனத்தை நாம் எடுத்து சத்தத்தை உயர்த்தி இணைந்து நாம் எல்லாரும் வாசிக்கலாம். உங்கள் வேத புஸ்தகத்தில் 229வது பக்கம், உபாகமும் 4வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, எங்களை ஒரு நாளும் கைவிடாதவரே, உடைய சமூகத்தில் உடைய வார்த்தைகளை கேட்க ஹல்லேலூயா எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். எங்கள் நினைவுகள் ஹல்லேலூயா உம்முடைய நினைவுகள் அல்ல என்று நீர் சொல்லி இருக்கிறீர். உம்முடைய நினைவுகள் வித்தியாசமானவைகள். நாங்கள் வாழ்வதற்கும் நாங்கள் நல்ல ஜீவன் அடைவதற்கும் நாங்கள் சந்தோஷப்பட்டு நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஹல்லேலூயா திட்டங்களை நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிறீர். இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு பிரத்யட்சமாய் உண்டாவதாக. அடியானை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நான் ஒரு கழுதை, உம்முடைய வார்த்தை இல்லை என்றால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா எரியப்பட போகிற ஒரு ஹல்லேலூயா காகிதத்தை போல இருப்பேன். உம்முடைய வார்த்தை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவனாகிய கர்த்தர் அவரை அறிந்து கொண்டு அவரை நீங்கள் புரிந்து கொள்ளுவதற்கு சொல்லுகிற ஒரு 3 வார்த்தை, அவர் கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும், ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட குணமுடையவனாய் இருந்தாலும், அவனுடைய குணத்தின் நிமித்தம் அவன் அநேக கஷ்டங்களிலும் வருத்தங்களிலும் வேதனைகளிலும் பிசாசின் ஹல்லேலூயா வேட்டையாடுதலிலும் தொடர்ந்து பிடிக்கப்படுகிற ஒரு அனுபவத்திலே இருந்தாலும், வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தொடர்ந்து பிடிக்கப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அவர்கள் எப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிய முயற்சிக்கிறார்களோ அவர் 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவர் கைவிட மாட்டார் என்கிற ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறார். நான் அழிக்க மாட்டேன் என்கிற ஆசீர்வாதத்தை அவர் அறிவிக்கிறார். நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் மறக்கவும் மாட்டேன் என்று அவர் அறிவிக்கிறார். இந்த 3ஐயும் எப்பேற்பட்ட துரோகியாக இருந்தாலும், கர்த்தரிடத்திலிருந்து எவ்வளவு தூரம் போன ஒரு மனிதனாக இருந்தாலும், இந்த 3ஐயும் நான் செய்ய முடியும் என்று கர்த்தர் அவ்வளவு தைரியமாய் வாக்கு கொடுக்கிறதற்கு காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால். இன்று காலையில் நாம் இரக்கமுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கமுள்ள தேவனை நாம் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வணங்குகிற தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமுடைய தேவன். அவருடைய இரக்கங்கள் 1000 தலைமுறைக்கும் உள்ளது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் இரக்கமுள்ளவர். அவருடைய கண்களிலே இரக்கம் பெற்றவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர். பிதாவாகிய தேவனுடைய குணம் அப்படிப்பட்டது. அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். எந்த விதத்திலும் அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அநேக சட்டங்களை கொடுத்தது உண்மைதான். அவர் வேதத்திலே அநேக கட்டளைகளை நமக்கு கொடுத்தது உண்மைதான். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் அனைத்து சட்டங்களையும் அனைத்து கட்டளைகளையும் அதை இஸ்ரவேல் ஜனங்கள் ஞாபகமாய் வைத்துக்கொள்ள உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அது வைக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளையின் பலகைகள்
உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருந்தது. உடன்படிக்கை பெட்டி என்கிறது தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னமும் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருக்கிறதன் அடையாளமாய் இருந்தது. உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம் ஆசீர்வாதமாய் இருந்தது. உங்களுக்கு உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளா என்ன இருந்தது என்று தெரியுமா? உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல் மற்றும் 10 கட்டளைகள். கட்டளை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருந்தது. ஆனால் உடன்படிக்கை பெட்டி மூடப்பட்டு அந்த கட்டளைகளுக்கு மேலாக என்ன இருந்தது தெரியுமா? கர்த்தராகிய தேவன் சொன்னார், சோத்திரம், கிருபாசனத்தை அங்கே உண்டாக்கு என்று சொல்லி இருந்தார். வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஸ்தோத்திரம். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு கொடுக்கிற சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே நீ வைப்பாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. பசும் பொன்னினாலே கிருபாசனம். இப்போ நீங்க கவனிக்கணும், அங்கே கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை அவர் ஏற்படுத்த சொன்னார். அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக சாட்சி பலகைகள் இருந்தது. அந்த சாட்சி பலகைகளுக்கு மேலாய், அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாய் கிருபாசனத்தை கர்த்தர் ஏற்படுத்த சொன்னார். அதை தான் நம்ம வசனத்திலே நாம் வாசித்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 17வது வசனத்திலே, ஸ்தோத்திரம், பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அப்போ பசும் பொன்னினாலே அந்த கிருபாசனம், கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அதற்கு மேலே கிருபாசனம். அந்த கிருபாசனத்தை சுற்றி 2 தூதர்கள், அதாவது பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. கவனிங்க. அப்போ அந்த கிருபாசனத்தை சுற்றிலும் அதை சுற்றி அதை மூடுகிறது போல கேருபீன்கள் இருக்கும். இதுதான் கர்த்தருடைய பெட்டி. இப்படிதான் இருக்கும். தங்கத்தினால் உருவாக்கப்பட்டு இருக்கும். உள்ளே சாட்சி பலகைகள், கர்த்தர் கொடுத்த கட்டளை உள்ள இருக்குது. ஆனா கட்டளைக்கு மேலாக கிருபாசனம், கட்டளைக்கு மேலாக தேவன் கொடுக்கிற கிருபை, கட்டளைக்கு மேலாக கர்த்தர் காட்டுகிற கிருபை இருந்தது. அதே வசனத்திலே நீங்கள் லேவியராகமம் 16வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஸ்தோத்திரம், லேவியராகமம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். லேவியராகமம் ஸ்தோத்திரம் 16வது அதிகாரம் 14வது வசனம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் என்னோட இணைந்து வாசிங்க. பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து, அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரல்களினால் தெளிக்க கடவன். இது யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், பாவ நிவாரண பலியை செய்கிறதற்கு இப்படியாக செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். சட்ட புஸ்தகம், ரூல்ஸ், கட்டளைகள் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு மேலாக கிருபாசனம், கிருபை கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. அதற்கு மேலாக பாவ நிவாரணத்திற்காக ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்றால், இரத்தத்தை அதன் மேல் தெளிக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சோத்திரம், எத்தனை சட்டங்களை தேவன் வைத்திருந்தாலும், எத்தனை கட்டளைகளை வைத்திருந்தாலும், ஒருவேளை நீங்கள் அதை அறியாமலோ தெரியாமலோ அந்த கட்டளைகளை மீறினாலும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினதினாலே அந்த கிருபாசன அண்டத்திலே நமக்கு ஹல்லேலூயா ரட்சிப்பு இருக்கிறது. அந்த கிருபாசன அண்டையிலே நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அதை கர்த்தர் ஏற்படுத்தி வைக்க வேண்டும்? அவருடைய இரக்கத்தினாலே. அவர் இரக்கம் அப்படி. அவர் சோத்திரம், எவ்வளவு நீதி உள்ள தேவனாக இருந்தாலும் அவர் அதையே தாண்டி இரக்கம் நம்மேல் வைத்திருந்தபடியினால் இன்றும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இரக்கம் உள்ள தேவனை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாவ நிவாரண பலியாய் ஒரு ஆசாரியன் வந்து அந்த ஸ்தோத்திரம் கிருபா, அந்த சொல்லப்பட்டிருந்த அந்த ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பெட்டியின் மேல் இருக்கக்கூடிய கிருபாசனத்தின் மேல் அந்த காளையின் இரத்தத்தை தெளிப்பானாம். அப்படி தெளிச்சால் பாவ மன்னிப்பு உண்டாகும். ஸ்தோத்திரம், அங்கே ஸ்தோத்திரம், அங்கே அந்த பெட்டி, அதற்கு மேலே கேருபீன்கள், அதன் மேல் அந்த ஆசாரியன் இரத்தத்தை தெளிக்கணும். இது பழைய ஏற்பாட்டு சட்டம், பழைய ஏற்பாட்டின் ஒழுங்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்காகவும் கிருபாசனத்தின் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் இரத்தம் தெளித்ததற்கு அடையாளம், நான் உன் மேல இரக்கமாக இருக்கிறேன்.
என்ன விட்டு போகிறாலும், நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு இரக்கத்தை காட்டும் என்கிற அடையாளம் அது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை எல்லா பாவங்களில் இருந்தும், உன்னுடைய சூழ்நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு இரக்கம் உள்ளதா இருக்கிறது என்கிறதற்கு அடையாளம். இது தாவீது நன்கு அறிந்திருந்தான். தாவீது இயேசுவின் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கத்தை நன்கு அறிந்திருந்தான். நிறைய நேரங்களிலே நமக்கு விதவிதமான சூழ்நிலைமைகள் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது நாம் விட்டு விடுகிறது தேவ இரக்கத்தை விட்டு விடுகிறோம். தேவ இரக்கத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறோம். நமக்கு உலக மனிதன் உதவி செய்வானோ? தாவீது அங்கே ஒரு சூழ்நிலைமையில் சிக்கிக் கொள்ளுகிறான். பிசாசின் ஏவுதலின் நிமித்தம் ஜனங்களை இலக்கம் பார்த்து he is numbering people. அவன் மனிதர்களை, தன்னுடைய சக்தி, தன்னுடைய பலனை அவன் எண்ணினா. கர்த்தர் அதனால் வருத்தப்பட்டார். வருத்தப்பட்ட அவனுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. 3 இந்த 3 தண்டனை, ஏதாவது ஒரு தண்டனை நீ தெரிந்து கொள். 1, உன்னுடைய எதிரிகள் உன்னை துரத்தணும். 2, உனக்கு பஞ்சம் வரணும். இல்லைன்னா 3, ஸ்தோத்திரம், உன்னுடைய தேசம் எங்கிலும் கொள்ளை சபரிய சங்காரம் உண்டாக வேண்டும். நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாய் என்று தீர்க்கதரிசி தாவீதிடத்திலே கேட்ட பொழுது தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது 2 சாமுவேலின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 24வது அதிகாரம். ஸ்தோத்திரம் 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரச்சனைகள், இடுக்கண்கள் வரும் பொழுது யார் கையிலே விழுகிறீர்கள்? இடுக்கண் வரும் பொழுது அநேகர் நினைக்கிறது நான் மனுஷன் கையில விழுந்தா காப்பாத்திடுவான். இல்ல, பிசாசு காப்பாற்றுகிறவன் அல்ல. உலகம் காப்பாற்ற முடியாது. உலகம் உங்களை பழிவாங்கும், மனிதர்களை உங்களை பழிவாங்குவார்கள். ஆனால் இரக்கம், மகா இரக்கம் உடையவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவருடைய கையிலே விழுவோமாக. ஹல்லேலூயா. நீங்க உலகத்துல எதை நம்ப முடிந்தாலும் முடியாட்டாலும், உங்க சொந்த பிள்ளைகளை நீங்க நம்ப முடிந்தாலும் முடியாட்டாலும், நீங்க இரக்கமுள்ள உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்ப முடியும். அவர் எப்படிப்பட்ட வருத்தங்களிலே, வேதனை, நீங்களே உங்களை மன்னிக்க முடியாத பாவங்களை உடையவர்களாக இருந்தாலும் இந்த கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னிக்க அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் மகா இரக்கம் உள்ளவர். தாவீது சொன்னான், அவர் இரக்கம் மகா பெரியது, அவர் இரக்கம் மகா பெரியது. அப்போ இந்த 3 சொல்யூஷன், ஆப்ஷன் எனக்கு முன்னாடி இருக்குது. ஆனா அந்த கர்த்தருடைய வழியை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரா பார்த்து எதை செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் என் இரக்கமா இருக்கிறதுனால என் பாவத்தை, நான் செய்த மீறுதலை மன்னித்து எனக்கு சீக்கிரத்தில் ஒரு விடுதலை தருவார் என்று தாவீது அறிந்திருந்தான். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின பொழுது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு, ஹல்லேலூயா, கர்த்தருடைய இரக்கத்தை நம்பினவர்கள் ஒரு நாளும் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் நம்ம மேல் மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கோபப்பட ஒரு சில தவறுகளை நம்ம செய்யும் பொழுது நம்மள வருத்தப்படுவார். தண்டனை வரும். ஆனா அந்த தண்டனைகள் நிறைவேறுகிறதற்கு முன்பாகவே நம்ம மேல் இரக்கம் பட்டு நம்மை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு இது தெரிந்திருந்தது. அவர் சொன்னார், கர்த்தர் எனக்கு இரக்கம் காட்டுவார். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள். தாவீதுக்கு இது தெரிஞ்சிருந்தது. ஸ்தோத்திரம். தாவீதுக்கு இது தெரிந்திருந்தது. அதனால அவனுக்கு இரக்கம் தேவைப்பட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு இரக்கம் கொடுத்தார். இங்க வந்திருக்கிற உங்களுக்கு தெரிந்திருந்தால், இயேசு இரக்கம் உள்ளவர் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால், எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு இறங்கி அவர் மன்னிப்பார்னு நீங்க தெரிஞ்சிருந்தால், உங்களுக்கு இரக்கம் தேவைப்படுகிற நேரத்தில் அவர் உங்களுக்கு இரக்கம் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது அதை நன்கு உணர்ந்திருந்தான். இயேசுவின் இருதயம், தேவனாகிய கர்த்தருடைய இருதயம், தாவீதுடைய இருதயம் எல்லாம் ஒன்றா இருந்தது.
தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீ இரக்கமாய் நடந்து கொண்டால் நீ இரக்கம் பெற்றுக்கொள்வாய். நீ எவ்வளவு பிறருக்கு மன்னிக்கிறாயோ அவ்வளவாய் உனக்கு மன்னிக்கப்படும். நீ எவ்வளவாய் மற்றவர்களுக்கு இறங்குகிறாயோ அவ்வளவு பரலோகம் உனக்காக இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரத்திலே தாவீதுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்றால் தாவீது ஏதோ ஒரு இரக்கம் யாருக்கோ செய்திருக்க வேண்டும். அதை தான் நாம் வாசித்த சங்கீதம் 57வது சங்கீதம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் உள்ள தேவன். ஏனென்றால் இந்த கர்த்தர் இவனுக்கு 2 சாமுவேல் 24வது அதிகாரத்திலே தாவீதுக்கு இரக்கம் செய்கிறதற்கு முன்பாக தாவீதுடைய குணம் என்ன? அவன் இரக்கம் செய்கிறவன். அவன் இரக்கம் செய்தான். வசனத்தின்படி இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருந்து அவன் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொண்டான். அவன் இரக்கம் செய்தது எப்பொழுது தெரியுமா? சவுலுக்கு அவன் இரக்கம் செய்தான். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் சவுல் தாவீதை வேட்டையாடினான். சவுலுக்கு தாவீதை பிடிக்காமல் போனதற்கு காரணம் அந்த பட்டணத்தில் இருந்த பெண்கள் என்ன சொன்னார்கள்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொன்னதுல தாவீதுக்கு மேலே ஒரு பொறாமை, சவுலுக்கு ஒரு வெறுப்பு. இவன் என்னை விட மிஞ்சி விடுவானோ? 10 வருஷம் வனாந்தரத்திலே தாவீதை வேட்டையாடினான் சவுல். துரத்தி துரத்தி அவனை பிடிக்க முயற்சி செய்தான். திடீரென்று ஒரு நேரம் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கப்பட்டது, தாவீது இந்த குகையிலே ஒளிந்திருக்கிறான் என்று. சோதரம் குகையின் அருகாமையில் இருக்கிறான் என்று. உடனே சவுல் அங்கே கடந்து போகிறார். இரவிலே அங்கே ஸ்தோத்திரம் அதே குகையிலே சவுல் இருக்கிறார். அவர் இருக்கிற அதே குகையிலே உள்ள இன்னொரு பக்கம் மறைஞ்சி தாவீது இருக்கிறான். இது ஒரு தடவை அல்ல, இன்னொரு தடவையும். ஒரு தடவை கூட குகையிலே, ஒரு முறை அகிலா மேடிலே, ஒரு மேட்டிலே, ஒரு குகையிலே. 2 முறையும் தாவீதுடைய கைகளிலே சவுல் சிக்கினான். ஒரு முறை அவன் ஸ்தோத்திரம் அவன் மட்டுமல்ல, அவனோடு இருந்த 3000 வீரர்களும் தூங்கி விட்டார்கள். நல்லா கவனிங்க, 3000 வீரர்களும், சவுலோடு இருந்த 3000 வீரர்களும் தூங்கிட்டாங்க. ஆனா தாவீதும் அவனோடு இருந்த ஒரு 2-3 பேரும், ஒருத்தனை மாத்திரம் தாவீது கூட்டிட்டு என் கூட யாரு பாரா வாங்க அப்படின்னு தூங்கி கொண்டிருந்த சவுலுக்கு அருகாமையிலே சொல்லுகிறார்கள். வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துக்கு எடுத்து வாசிப்போம். 5வது வசனம், 1 சாமுவேல் 26:5. பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்து கொண்டு இருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்தில் படுத்து கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். தாவீது ஏத்தியனாகிய அமெலேத்தையும் செரியாவின் குமாரனாகிய யோவாபின் சகோதரனாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோட கூட சவுலுக்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றான். அபிசாய், நான் உம்முடனே கூட வருகிறேன் என்றான். அடுத்த வசனம், அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவருடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். கவனிங்க, இது ஒரு தடவை நடக்கவில்லை. நான் வாசித்த வசனம் 2வது தடவை நடந்த காரியம். முதல் தடவை குகையிலே, அங்கே தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது சவுலை கொல்லுவதற்கு. இங்கே 2வது முறை ஒரு மேட்டிலே, ரதங்களின் மத்தியிலே ஒரு ராஜா, அவனோடு இருந்த 3000 வீரர்கள் படுத்து உறங்கி கொண்டிருந்தார்கள். அவங்க கிட்ட வரைக்கும் தாவீது போயிட்டான். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. தாவீதும் அபிசாயும் அவன் கிட்டத்திலே நெருங்கி, சவுல் அங்கு தூங்கி கொண்டிருக்கிறான், அவன் பக்கத்துல வந்தாச்சு. இப்ப சவுல் பக்கத்துல ஒரு பெரிய ஈட்டி இருக்கிறது. அந்த ஈட்டி அபிசாய் தன்னுடைய கையில எடுத்துக் கொள்ளுகிறான். அபிசாய் சொல்லுகிறான், ஒரே குத்துல குத்துட்டுமா? இந்த சவுல் உங்களை கொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இதே சவுல் 10 வருடமாய் தாவீதை வேட்டையாடி கொண்டு, அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு அவனை உங்களுடைய கையில ஒப்பு கொடுத்தார். ஒரே குத்தா நான் இவனை குத்தி கொன்றட்டுமா, இல்ல 2 குத்தா குத்தவான்னு கேட்கும் பொழுது தாவீது அவனை தடுத்தான். அதுதான் இரக்கம். ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். தாவீதுக்கு தெரியும். நம்ம யோசிச்சு பாருங்க, அநேக சந்தர்ப்பங்கள்
நான் பார்த்திருக்கிறேன், விசுவாசிகள் தேவ சித்தம் என்று தங்களையும் ஏமாத்தி தங்களுடைய ஊழியக்காரர்களையும் ஏமாத்துகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். பாஸ்டர் தேவ சித்தம் பாஸ்டர், அப்படியே ஆண்டவர் அடையாளத்தை காட்டினார். இங்கேயும் அடையாளம் காட்டப்பட்டது. அடையாளம் ஒரு ஈட்டி இருக்குது, வேற என்ன வேணும் தாவீதே? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க கிட்ட சவுல் கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் 2 செகண்ட்ல நினைச்சா அந்த ஈட்டியை நீங்கள் சவுலினுடைய இருதயத்திலே பாய்ச்சி அவனை கொன்று போட முடியும். எல்லாம் சாதகமாய் தோன்றுகிறது. கர்த்தர் அநேக நேரங்களிலே எல்லாவற்றையும் சாதகமாய் தோன்றுகிறது போல தோன்ற பண்ணி உங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்ப்பார். He will check your heart. நீ நல்லவனா இருக்கியா? எல்லாம் சாதகம், நான் சர்ச்சை விட்டு போயிடுறேன், அங்க எல்லா சாதகம், நான் அதை செய்ய போறேன், எல்லா சைன் காட்டுச்சு பாஸ்டர், எல்லா சைன் தெரிஞ்சது, அதுதான் மாப்பிள்ளைன்ட்டு நிறைய சைன் தெரிஞ்சது, அதுதான் பொண்ணுன்னு நிறைய அடையாளம் தெரிஞ்சது பாஸ்டர். கர்த்தர் அடையாளத்தை காட்டுவார், எல்லாம் அவரே செஞ்சது போல இருக்கும். ஆனா அதை தாண்டி உங்க இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார். அதை தாண்டி கர்த்தரே அனுமதி கொடுத்தாலும் இரக்கம் பாராட்டினான் பாருங்க, அதுதான் தாவீதுடைய நல்ல குணம். ஹல்லேலூயா. அதை பார்த்து தான் கர்த்தர் 2 சாமுவேல் 24வது அதிகாரத்திலே தாவீதுக்கு இரக்கம் பாராட்டினார். இப்ப சொல்லுங்க, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். 10 வருஷம் எதிரி, 13 வருஷம் துரத்தி கொண்டு வந்தவன், அவனை கொண்டுட்டு அடுத்த ராஜா தாவீது தான். ஒரே குகையில், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்னது? ஒரே குகையில், ஒரே ஆபீஸில், ஒரே சபையில், ஒரே பந்தியில் வில்லன் எதிரே எதிரே உட்கார்ந்திருக்கும் பொழுது சோத்திரம், இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். தாவீது இரக்கம் செய்தான். ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய குணமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதான் ஓசியா 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பலியை பார்க்கிலும் இரக்கத்தையே விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம வந்து அல்லேலூயா சோத்திரம் ஆமென் ஆமென் பலி செலுத்தினா மாத்திரம் போதாது, கர்த்தருக்கு அதை விட இரக்கத்தை அதிகமாய் விரும்புகிறார். 10 நாள் உபவாச ஜெபத்தை விட கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறது எதை? இரக்கத்தை. பலியை பார்க்கிலும் இரக்கத்தை விரும்புகிற கர்த்தர். ஓசியா 4வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஓசியா 4 1051வது பக்கம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. என்ன இருக்குதா? என்ன இருக்குதா? யாருக்கு இருக்குதா? ஜனங்களோட கர்த்தருக்கு இருக்குது. உங்களோட வழக்கு இருக்குது கர்த்தருக்கு. கர்த்தருக்கு உங்களோட ஒரு வழக்கு இருக்கிறது. உங்களுக்கு அவருக்கும் ஒரு வழக்கு இருந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவரே, மனுஷன் போடுற வழக்கையே தாங்க முடியல, சுத்தி இருக்கிறவங்களுடைய வழக்கு, அந்த போராட்டம், அந்த பிரச்சனையவே என்னால பார்க்க முடியல, தாங்க முடியல. கர்த்தரோட வழக்கு இருந்தா என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்றாரு ஓசியா 4வது அதிகாரம் 1வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. யார் யாருடைய இருதயத்தில் இரக்கம் இல்லையோ, உங்களோடு கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் பிள்ளைய மன்னிக்க முடியல, கர்த்தருக்கு உன்னோட ஒரு வழக்கு இருக்கிறது. உன் கணவனை உன்னால் மன்னிக்க முடியவில்லை, உனக்கு உன்மேல கர்த்தர் ஒரு வழக்கு இருக்கிறது. உன் மனைவியை உன்னால மன்னிக்க முடியல, கர்த்தர் உன் மேல வழக்கு வச்சிருக்கிறார். ஒரு அயலானை உன்னால் மன்னிக்க முடியவில்லை, யாருக்கு ஒரு ஆளுக்கு விட்டு கொடுக்க முடியல, இரக்கம் காட்ட முடியல, கர்த்தருக்கு உண்மையிலே ஒரு வழக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் மேலையும் இரக்கம் காட்டாம இருக்காதீங்க. மற்றவங்க மேல இரக்கம் இல்லையா, கர்த்தருக்கு உங்க மேல வழக்கு இருக்குது. இரக்கம், சபையில இரக்கம் இருக்கணும். கர்த்தருடைய ஆலயம் எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு என்ன பண்ணணும்? பாவிகள் இங்க வரணும், தங்களுடைய பாவத்தை விட்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்று போக வரணும். நான் மட்டும்தான் போவேன். இரக்கம் இல்லாத இருதயம் அது கிறிஸ்தவர்களே அல்ல. கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படி கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் இருதயத்திலே இரக்கத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். சொந்த ஃப்ரெண்டை மன்னிக்க முடியவில்லை, உங்க கூட இருந்த ஒர்க் பண்ற ஒருத்தங்களை மன்னிக்க முடியாத அளவுக்கு இரக்கம் இல்லாத இருக்கிற நீங்கள், ஸ்தோத்திரம், கர்த்தர் இரக்கத்தை கற்றுக் கொடுத்தா சந்தோஷப்படுங்க.
100 பேர் மேல இரக்கமா இருக்கணும், 1000 பேரை மன்னிக்க தெரியணும், இரக்கம் காட்ட தெரியணும். இந்த பிரச்சனை, இந்த தப்பு அவனுக்கு சரிதான், இந்த நிலை அவனுக்கு சரிதான், இந்த கஷ்டம் அவனுக்கு சரிதான், ஆனாலும் அவனு மேல நான் இரக்கமா இருப்பேன்னு சொல்றவங்க தான் உண்மை கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. அப்படி இரக்கம் காட்டாத அநேக கிறிஸ்தவர்கள் ஆலை தான் அநேகர் பாவிகள் இன்னும் பாவிகளாய் இருக்கிறார்கள். சபை வாசல்ல நின்று அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை அப்படி சொல்லி பாருங்க, பாவிகள் ஓடி வருவார்கள். சோத்திரம். பாவத்தில் இருக்கிறவங்க ஓடி வந்து இயேசுவின் அன்பை உணருவார்கள். அழைக்கிற இருதயங்கள் எழும்ப வேண்டும். இரக்கம் இல்லை. தங்க சொந்த பிள்ளைகளை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க, தங்க சொந்த பிள்ளை பொழைச்சு போட்டும் நினைக்க மாட்டேங்கிறாங்க, தங்க சொந்த தகப்பன் நல்லா இருக்கட்டும் நினைக்க மாட்டேங்கிறாங்க, தன் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இரக்கமுள்ளாத இருதயம், கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பரலோகத்துக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இடமில்லை. இரக்கம் காட்டுற ஆளை பார்த்து இரக்கம் காட்டுறாங்க. ஸ்தோத்திரம். மனிதனுடைய உடையை பார்த்து இரக்கம் காட்டக்கூடாது. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இரக்கம் காட்ட தெரிஞ்சிருக்கணும். இருக்கிறதுலே மோசமான பன்றி சேற்றிலே, பன்றியுடைய சேற்றிலே மூழ்கி அழுக்காய் வந்த அந்த கெட்ட குமாரனை கூட அவன் தகப்பனார் முதலாவது பார்த்த பொழுது ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்கேன்னு சொல்லல, என் மகன் திரும்ப கிடைச்சிட்டான்னு சொன்னான். ஹல்லேலூயா. அதான் இரக்கம். அதை இரக்கம் தான் கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குற்றப்படுத்தி காட்டவில்லை. ஒரு தகப்பனை விட்டு அந்த கெட்ட குமாரன் ஓடி போகிறான். அவன் திரும்பி வரும் பொழுது பாத்தியா பாத்தியா, தேவையா இவ்வளோ அழுக்காயிட்டியே, இன்னும் வாயிலெல்லாம் என்னதான் ஒட்டி இருக்குதா, என்ன பண்ணி சாப்பாடா, சேவ் பண்ணாம இருக்கியே, மீசெல்லாம் இப்படி வளர்ந்துருச்சு, குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு, ஷாம்பு போட்டு எத்தனை நாள் ஆச்சு, நல்ல சாப்பாடு தேவையா உனக்குன்னு பழி வாங்கி கொண்டு இருக்கவில்லை. வா மகனே என்று சேர்த்து மோதிரத்தை போட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. நம்மால இயேசு கிறிஸ்துவை நிமிர்ந்து பார்க்க முடியாட்டாலும் அவர் ஓடி வந்து அரவணைக்கிறவர். அந்த இரக்கம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களாகத்தான் நாம் அனைவரும் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். ஹோட்டலில் ஒருத்தங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மனசு இறங்கணும். ஒரு பாவியை பார்க்கும்போது மனசு இறங்கணும். தன் இஷ்டத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபனையோ ஒரு வாலிப பிள்ளையோ பார்க்கும் பொழுது மனசு இறங்கணும். அது இயேசுவின் குணம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பலியை பார்க்கலும் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 5% கூட மனசுல இரக்கம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி சொல்ல முடியும்? இரக்கம் கூட காட்டுங்க, மற்றவங்க மேல அன்பு காட்டுங்க. சபைக்குள்ளே அதிகமாக இரக்கம் இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற குணம் இருக்கணும், ஒருவரை ஒருவருக்காக விட்டு கொடுக்கிற குணம் இருக்கணும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அதை காட்டினார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். 7 வார்த்தை அவர் சொல்லணும். சிலுவையில் 6 மணி நேரம் அவர் தொங்கிக் கொண்டிருந்த 6 மணி நேரத்தில் அவர் 7 வார்த்தை சொன்னார். அந்த 7 வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையே இரக்கத்திற்கு அடையாளமான வார்த்தை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். மகனே மகளே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தாலும், நீ எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவத்தின் ஆழ்கடலிலே நீ இருக்கிறாய் என்று இருந்தாலும், இயேசுவின் அன்பு உன்னை அங்கே வந்து மீட்கக்கூடிய தயால பிரபுவாய் இரக்கமுள்ளவராய் இயேசு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரே மன்னிக்க தயாரா இருக்கும் பொழுது, இயேசுவே உன் பிள்ளையை மன்னிக்க, இயேசுவே அந்த திருடனை மன்னிக்க தயால பிரபுவா இருக்கும் பொழுது, நாம ஏன் வன்கண்குள்ளவர்களா இருக்கணும்? இரக்கத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்க கண்ணில் எனக்கு இரக்கம் கிடைக்கிறதுன்னு கேட்கிறத விட மற்றவங்களுக்கு நான் இரக்கம் செஞ்சா தானா எனக்கு இரக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. கேட்டுக்கோங்க. எவ்வளவு நாம இரக்கம் காட்டுகிறோமோ அவ்வளவு இரக்கம் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவாய் மன்னிக்கிறீர்களோ அவ்வளவாய் உங்களுக்கு மன்னிக்கப்படும்.
கர்த்தர் வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு, நீங்க கொடுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க பெற்றுக்கொள்வீங்க. ரூபா மாத்திரம் இல்ல, இரக்கத்தை கொடுங்க, நல்லதை கொடுங்க, நன்மையை கொடுங்க, நல்ல வார்த்தைகளை கொடுங்க, கொடுங்க, உங்க பெற்றுக்கொள்வீங்க. இரக்கத்தை காட்டுங்க, நீங்க இரக்கம் பெறுவீர்கள். உங்க ஆபத்து நாளிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த 57ஆம் சங்கீதத்தை தாவீது கெபியில தான் எழுதுகிறான். அவன் எழுதுகிறான். அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சங்கீதம் 57. என்னை பின்தொடர்கிறவர்கள் என்னை துரத்தி வருகிறார்கள், ஆனாலும் நான் உம்மை துதிப்பேன். அவன் கண்ணுக்கு நேர் எதிர அங்கே சவுல் இருக்கிறான். இவன் நினைத்திருந்தால் அவனை போய் கொன்றிருக்க முடியும். ஆனால் ஒரு இடத்திலே அவனுடைய வஸ்திரத்தை வெட்டி எடுத்து போகிறான். இன்னொரு இடத்திலே தாவீது, நான் சொன்ன அந்த வாசித்த இடத்திலே அபிசாயை தடுத்தது மாத்திரமல்லாமல் அந்த ஈட்டியையும் சவுலுக்கு பக்கத்தில் இருந்த அந்த தண்ணீர் ஜாடியையும் அவன் எடுத்து, இதுவரைக்கும் நான், ஆனா வசனம் சொல்லுகிறது, அதை எடுத்துக்கொண்டது நிமித்தம் தாவீதின் இருதயம் அடித்து கொண்டிருந்ததா. அதான் நல்ல மனுஷன், அதான் நல்ல மனுஷன், அதுதான் நல்ல மனுஷன். ஒருத்தங்களுடைய பொருளை அவனுக்கு கோபத்தில் எடுத்துட்டு வந்தாலும் மனசு அடிச்சிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் இரக்கம் உள்ளவன். ஹல்லேலூயா. துரோகம் நினைக்காதவன். அவன் துரோகம் செஞ்சவன் தானே, கொலை செஞ்சவன் தானே, அவன் பொருளை இப்படி செஞ்சுட்டு போகும்பொழுது அவன் தோட்டத்தில் கள்ளத்துக்கு வீசிட்டு போ, துப்பிட்டு போ, அசிங்கப்படுத்திட்டு போ அப்படின்னு இல்லாம கர்த்தருடைய, அதான் இயேசுவின் இருதயத்தை இந்த உலகத்தில் யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. இரக்கம் என் இயேசுட்டு அதிகமாக இருக்கிறனால தான் நான் சொல்றேன், இயேசுவை போல் இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த பாவத்திற்காக, நீ செய்த மீறுதல்களுக்காக, நீ செய்த அக்கிரமத்திற்காக, உன்னுடைய நினைவை தாண்டி, உன்னுடைய யோசனையை தாண்டி நீ செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் உன்மேல் வர இருக்கிற தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்ட அந்த இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் உங்களுக்காக அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். How often you do it, Jesus can save you. எவ்வளவு தடவை செஞ்சாலும் கிருபாசன அண்டதிகளை நீ வரும்பொழுது, கிருபாசன தண்டையிலே நீ வரும்பொழுது உனக்கு இரக்கம் உண்டு. இது கிருபையின் காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சீக்கிரம் பற்றி எரியும் அவருடைய கோபம். அதற்கு முன்பாக இயேசுவிடத்திலே வந்துவிடு, அதற்கு முன்பாக இயேசுவிடத்திலே ஓடிவா. அவருடைய இரக்கங்கள் மிகா பெரியதா இருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் 1000 தலைமுறைக்குள்ளதா இருக்கிறது. நீ ஒரு நேரம் கர்த்தருடைய இரக்கத்தை சம்பாதித்தால் அது உன்னுடைய 1000 தலைமுறைக்கு நீ அந்த இரக்கத்தை வைத்து விட்டு போக முடியும். ஒருத்தங்களை மன்னிக்காம சாபத்தை வாங்கி வச்சு உங்க பிள்ளைகளை சாபமாக்குறதுக்கு மன்னித்து விடுங்க, மன்னித்து விடுங்கள். நீங்க செய்யற ஒரு நல்ல காரியம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கும். உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கும். அந்த பிரச்சனை நடுவில் இரக்கம் கிடைக்கும். அந்த பெரிய ஆபத்தின் நடுவில் இரக்கம் கிடைக்கும். என்னை சுற்றிலும் யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லையே என்று நினைக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் கரத்தை நீட்டி உன்னை கைவிடாமல் காத்துக்கொள்வார். அவருடைய இரக்கங்கள் பெரிதா இருக்கிறதுனாலே அவர் கைவிடவும் மாட்டார், அவர் மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். உன்னை அவருடைய இரக்கத்தை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜனங்கள் வந்து என்னை சுகப்படுத்துங்கள் என்று கேட்டாங்களோ, எப்பொழுதெல்லாம் இயேசுவிடத்திலே சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் பிசாசை துரத்தும்படியாகவும் ஜனங்கள் வந்தார்களோ, அப்போ எல்லாம் பிரதிபலன் எதிர்பார்க்காம இரக்கமாய் விடுதலை தந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய நோய்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அவர் இறங்கி உங்களை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். இயேசுவை போல, இயேசுவை போல, இயேசுவை போல இந்த உலகத்திலே இரக்கம் காட்ட ஒருவரும் இல்லை. அதனால தான் சொல்லுகிறேன், நீ அவரிடத்திலே வரலாம் மகளே, நீ அவரிடத்திலே வரலாம். இந்த வார்த்தை தேசமெங்கிலும் பரவணும். இந்த வார்த்தை உங்க வீட்டுல வெளியே தெரிஞ்சிருக்கணும். இயேசு இரக்கமுள்ளவர், அதே இரக்கத்தை உடையவர்கள் நாங்கள் என்று தெரிந்திருக்க வேண்டும். உங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வந்து கேட்கணும், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்கணும், இவங்க இரக்கம் உள்ளவங்களா? ஸ்தோத்திரம். இவங்க இரக்கம் காட்டுகிறவர்களா? இயேசு விரும்புகிற பலியை பார்க்கலும் இயேசு விரும்புகிற இரக்கம் காட்டுகிறவர்களா? ஸ்தோத்திரம். பகை வைக்காதீங்க,
யார் மேலேயும் கோபம் வைக்காதீங்க. இவன் செஞ்சதுக்கு நான் இவனை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லாதீங்க. இயேசு பிள்ளையாருங்க, பரலோகத்தின் சந்ததியாயிருங்க, இரக்கமுடையவர்களாயிருங்க. எப்போ கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்து இரக்கம் என்கிற ஒரு வார்த்தை எடுக்கப்படுகிறதோ அப்பொழுது பிசாசு அந்த கிறிஸ்தவர்களை 100க்கு 100 தன்னுடையவர்களாய் மாற்ற முடியும். இப்ப வரைக்கும் பிசாசுக்கு புரியாத ஒரு கணக்கு என்ன தெரியுமா? அது இரக்க கணக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி மன்னிக்க முடியும் ஆண்டவர்? பிகாஸ் பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் அக்யூசர். அக்யூசர்னா என்னன்னு தெரியுமா? குற்றம் சாட்டுகிறவன். என்னது? குற்றம் சாட்டுறவனுக்கு என்ன பண்ண தெரியாது? மன்னிக்க தெரியாது. 1000 காரணம் சொல்லுவான். ஸ்தோத்திரம். நீங்கள் குற்றம் சாட்டுகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் யாருடைய பிள்ளையா இருப்பீங்க? அசுத்த பிசாசின் பிள்ளையா மாறி விடுவோம். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. யாரையும் குற்றம் சாட்டாதீங்க. பிசாசுக்கு புரியாத கணக்கு இரக்க கணக்கு. ஸ்தோத்திரம். அவனுக்கு இரக்கம்னா ஒண்ணுமே புரியாது. நிறைய விஷயத்துல உங்களை மாட்டி விட்டு நீங்க எப்படியாவது அந்த ஒரு ஆளை பழி வாங்கணும்னு பிசாசு காத்துட்டு இருக்கும் பொழுது நீங்க இரக்கம் காட்டி பாருங்க, என்னன்னு புரியாம தலகால் தெரியாம பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அங்கதான் நீங்க நிரூபிக்கீங்க நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. இயேசுவின் இரக்க குணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரை போல மாறி கொண்டிருக்கிறவன். காரணம் இல்லாம நேசிக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. 1000 தடவை, அதான் ஆண்டவர் சொல்லி 7-70 தடவை மன்னிச்சிடணும். 7-70 தடவை மன்னிக்கணுமா? 7-70 தடவை. அந்த குணம் உங்கள்கிட்ட வந்துட்டா நீங்க தான் தங்க குடம். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் தங்க குடம் அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரையும் மன்னிங்க, இயேசு மன்னித்தது போல மன்னிங்க. வசனம் சொல்லுகிறது, ஓசியா 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே, ஓசியா 2வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இயேசு நம்மளை இரக்கமா அவருக்காக நியமித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம பயங்கர அழகா இருந்தோமா, ஸ்டைலா இருந்தோமா, தாட்டு புட்டு டாஷ் புஷ்னு பயங்கரமா பேசணுமா, விவரமா நிறைய காணிக்க கொடுத்தோமா? இல்ல இல்ல இல்ல, அவருடைய இரக்கத்தினால் அவரை நம்மை நியமித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. இங்க நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். மணவாளன் இயேசு. ஸ்தோத்திரம். ஆனா சபையை கர்த்தர் மனவாட்டியா, இயேசுவின் மனைவியாக மனவாட்டியா கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா அதுக்கு முழுக்க முழுக்க இரக்கத்தினால் உங்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. We are not born Christians. நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவன். அவன் யாரு சபைக்குள்ள வர்றதுக்கு? அந்த பாவி யாரு ரட்சிக்கப்படுறதுக்கு? அவன் யார் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறான்? அப்படி பார்க்காதீங்க. நம்மளும் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியவங்க. கர்த்தர் இரக்கமாய் நம்மை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. You have been chosen. உங்க பிள்ளைகளுக்கு ஊழியம் கிடைச்சது இரக்கம். உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது இரக்கம். அந்த வேலை உன் பிள்ளைக்கு கிடைச்சது இரக்கம். ஹல்லேலூயா. ஆமா, அந்த பேங்க் வேலை கிடைச்சது இயேசு கொடுத்த இரக்கம். இறங்கி கொடுத்தாரு. உங்க கஷ்டத்தை தீர்க்க கர்த்தர் கொடுத்தாரு. நீங்க இயேசுவோடு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும்னு கொடுத்தாரு. இறங்கி கொடுத்த அந்த இரக்கத்தை வீணடிக்காதீர்கள். வேலை கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் இயேசுடைய இரக்கத்தை தூர போட்டுட்டு வேலைக்கு பின்னாடி போய் சபைக்கு வராம பணம் சம்பாதிக்க போய் மனுஷங்களை சம்பாதிக்க போய், எனக்கு அந்த வேலை கிடைச்சிட்டு அதனால நான் பார்ட்டிக்கு போறேன், எனக்கு அந்த வேலை கிடைச்சனால எல்லாருக்கும் நான் ட்ரீட்டு கொடுக்குறேன். இயேசு அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா? திரும்ப போனாலும் அவர் சேர்த்துக் கொள்கிற அளவுக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒன்னே ஒன்று நடந்துடக்கூடாது. இயேசுவின் வருகை மாத்திரம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காலம் வேற. அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பின் காலம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது அதுக்கப்புறம்? 3 விதமா நீங்க காலங்களை பிரிக்கலாம். ஒன்று நியாயப்பிரமாணத்தின் காலம். ஸ்தோத்திரம். அது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி, முதல் வருகை இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் எல்லாம் பை புக், பை ரூல்ஸ். இனி ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவின் செகண்ட் கம்மிங்க்கு அப்புறம், அதாவது ராப்சருக்கு அப்புறம், இயேசுவின் ரகசிய வருகைக்கு அப்புறம் இருக்க போகிற ஒரு காலம் வந்து நியாய தீர்ப்பின் காலம். நியாய பிரமாணம் அது ரூல்ஸ். இனி வரப்போகிற ஒரு காலம் வந்து நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். கீழே விழு போ, நரகத்துக்கு போ, நீலம் பரலத்துக்கு போ, அந்த நியாய தீர்ப்பு.
ஆனால் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க, இது கிருபையின் காலம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன காலம்? கிருபை. இந்த கிருபையின் காலத்தில் இயேசு இரக்கத்தை மலை போல நம்ம பொழிந்து கொண்டு இருக்கிறார். வேணுங்கிறத அவரிடத்துல கேளுங்க, இறங்கி அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுப்பாருங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இயேசுட்ட கேளு. உங்களுக்கு என்ன விடுதலை வேணும் இயேசுட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன சுகம் வேணும் இயேசுட்ட கேளுங்க. அவரிடத்துல எல்லாம் சம்பூரணமாக இருக்கிறது. இரக்கத்தின் நிமித்தம் அதை தந்துருவார். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிறது, உனக்கு கிடைத்து கொண்டது இயேசுவின் இரக்க குணத்தினாலே நீ கேட்கிற ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இரக்கமாய் சேர்த்து கொண்டாராம், இரக்கமாய் நியமித்து கொண்டாராம். என்ன தெரியுமா? இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இரக்கமாய் என்னை உமக்காய் நியமித்து கொண்டீரே. சொல்லுங்க, இரக்கமாய் என்னை உமக்காக நியமித்து கொண்டீரே. அதே ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. திக்கற்றவன். என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி சம்பாதிப்பேன்? இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிப்பேன்? இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை நான் எப்படி காப்பாற்றிக் கொள்ளுவேன்? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று திக்கற்றவனாய் திரிகிறாயா? திக்கற்றவனுக்கு இரக்கம் செய்கிற கர்த்தராகிய தேவனுடைய பெயர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் துணை. I am the hope, I am the help to the fatherless. தகப்பன் இல்லாதவர்களை திக்கற்றவர்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு சிலர் தகப்பன்மார்கள் இருந்தும் திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க. நான் நம்பக்கூடிய ஒரு ஆள் இல்லையே, நான் பிடிச்சு முன்னேறக்கூட ஒரு ஆள் இல்லையே, நான் கஷ்டத்தை சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு ஒரு ஆள் இல்லையே, எனக்கு உதவி யாருமே இல்லை என்று நினைக்கிறீர்களா? திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பொசிஷனை குறித்து வருத்தப்படாதீங்க. நாங்கள் தனியாக இருக்கிறோம், உதவி செய்ய யாரும் இல்லை, நான் தனியாக விடப்பட்டிருக்கிறேன்னு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வருத்தப்படாதீங்க. மற்ற எல்லாருக்கும் கிடைக்கிறத விட உங்களுக்கு இரக்கம் அதிகமாகவே பரலோகத்திலேருந்து கிடைக்கும். ஹல்லேலூயா. யார் தனியாக இருக்கிறாங்களோ, நீ உன்னை அனாதை என்று சொல்லாதே, நீ உன்னை கைவிடப்பட்டவள் என்று சொல்லாதே, நீ தனியே தவித்து கொண்டிருக்கிறவன் என்று சொல்லாதே. பரலோக இரக்கம் உனக்காக முதல்ல வர காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா. அறியாமல் செய்த தவறு, ஐயோ இதை புரியாம செய்துட்டேனே, அந்த சூழ்நிலை மேல எப்படி செய்ய, விசுவாசம் இல்லாமல் இதை நான் செஞ்சுட்டேனே நினைக்கிறீங்களா? நீ அறியாமல் செய்த தவறு நிமித்தம் கர்த்தர் உனக்கு அதிக இரக்கத்தை காட்டி உன்னை அதுல இருந்து காப்பாற்ற போகிறார் என்று. ஹல்லேலூயா. நீ அறியாமல் செய்ததினால், அறியாமல் செய்த பாவங்களின் மத்தியிலே கர்த்தர் இரக்கத்தை அனுப்பி உங்களை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. சின்ன வயசுல அப்படி நடந்துருச்சு, என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நான் தெரியாமல் செய்து விட்டேன், இயேசுவை குறித்து நான் அறிகிறதற்கு முன்பாக இந்த பாவங்களை எல்லாம் நான் செய்து விட்டேன் என்று வருத்தப்பட்டீங்களா? உங்களுக்கும் இரக்கம் காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்னுடைய கர்த்தர். அவர் இரக்கம் கொடுக்கிறார். எதுக்கெல்லாம் இரக்கம் கொடுக்கிறாரா? வேத வசனம் சொல்லுகிறது, நேரம் இல்லாமல் சொல்றேன். சோர்ந்து போகாமல் இருக்க இரக்கம் கொடுக்கிறாரா? எதுக்கு கொடுக்கிறாரா? எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் கொடுக்கிறார். அப்படி சொல்லுங்க. கை பார்த்து சொன்னீங்களா? எதுக்காக இரக்கம் கொடுக்கிறாரா? அது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் இருக்கிற இரக்கம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு வராத பிரச்சனையா, அவங்களுக்கு வராத சோர்வா, அவங்களுக்கு வராத கஷ்டமா, சோதனம் அவங்களுக்கு வராத சோதனை ஆபத்துகளா, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் சுருங்கி போவதில்லை, உடைஞ்சு போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்களா?
நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிருபை, ஸ்பெஷல் இரக்கம். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஓட கர்த்தர் பலன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போவுமே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எதையாவது செய்கிறவங்க கஷ்டம், குறைவுகள், பிரச்சனை வரும்பொழுது நிற்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஓடிட்டே இருப்பாங்க. காய்ச்சல் வந்தாலும் பலிபீடத்தில் நிற்பாங்க, காய்ச்சல் வந்தாலும் இசைக்கருவி வாசிப்பாங்க, காய்ச்சல் வந்தாலும் ஊழியம் செய்வாங்க, கஷ்டம் இருந்தாலும் என்ன ஒரு வேதனை இருந்தாலும் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டிலேயே 1000 பிரச்சனை இருக்கும், அதை தாண்டி மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை சொல்லிகிட்டே இருப்பாங்க. பாருங்க, அவங்கள கர்த்தர் சோர்வடையாமல் காக்கிறதற்கு ஒரு இரக்கத்தை ஏற்கனவே வச்சுட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. இந்த சும்மா இருக்கிற சோம்பேறி தான் சோர்ந்து போகும். ஊழியம் செய்யாமல் சும்மா இருக்கிறவங்க, அவங்க சாப்பாடு இல்லையே, சோறு இல்லையே, குழம்பு இல்லையே, சோத்திரம், சோர்ந்து போகிறவர்கள். கர்த்தர் வார்த்தை வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஊழியத்தை நீ செய்கிறபடி அப்ப சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு தேவ இரக்கம் கொடுக்கிறார். அவர் இரக்கத்தில் நம்மளை நியமிச்சார். அறியாமல் செய்த அநேக காரியத்தில் இரக்கமாய் மன்னித்தார். திக்கற்றவர்களுக்கு இரக்கமாய் அவர் உதவி செய்கிறார். அடுத்தது ஸ்தோத்திரம், நீங்கள் ஸ்தோத்திரம் சோர்ந்து போகாமல் இருக்க இரக்கம் செய்கிறார். இந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 25வது வசனம், 233, பேஜ் நம்பர் 233. அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று. சோர்ந்து போகாம இருக்கிறதற்கு என்ன இருக்கா? சத்தமா சொல்லுங்க, இரக்கம். அப்படி சொல்லுங்க. சோர்ந்து போகாமல் இருக்கிறதற்கு, அதே நேரத்தில் உண்மையா இருக்கிறதற்கு இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் வாங்குங்க. ஆண்டவரே, இந்த இரக்கம் எனக்கு வேணுமே. நியமிக்கப்பட இரக்கம் வேணும், சோர்ந்து போகாமல் இருக்க இரக்கம் வேணும், உண்மையா இருக்க இரக்கம் வேணும், நான் செய்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட நான் இரக்கம் வேணும். இந்த இரக்கத்தெல்லாம் நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த இரக்கத்தெல்லாம் நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? எப்படி பெற்றுக்கொள்வீங்க? வசனத்தை சொல்லுங்க. இரக்கம் செய்கிறவர்கள், இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம். ஹல்லேலூயா. முழங்கால் படிச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லல. நீ இரக்கம் செய், நீ இரக்கம் செய். நீ மன்னிக்க வேண்டியவர்களை நீ மன்னிக்காமல் இருந்தால், நீ இரக்கம் காட்ட வேண்டிய அந்த நபர் மேல் நீ இரக்கம் காட்டாமல் இருந்தால், உனக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே ஒரு வழக்கு ஏற்படும். அதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க, இவ்வளோ இப்படிப்பட்ட ஓய்வு நாளிலே இப்படிலாம் வேலை செய்கிறீரே. ஆயக்காரர்களோடு உட்கார்ந்து இயேசு சாப்பிட்டாரா? மத்தேயு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். அப்ப சுற்றி இருக்கிறவங்களும் அவரை பார்த்து சொன்னாங்க, ஆயக்காரர்களோடு செப்போ பாவியோட சாப்பிட்றானே, பாவிகளோடு இருந்து இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறானே, பாவிகளோடு உட்கார்ந்து இருக்கிறானேன்னு இயேசுட்ட சொல்லும் பொழுது அவர் சொன்னார், பாவியை சோத்திரம் சோத்திரம் பலியை அல்ல. இயேசுவும் சொன்னார் மத்தேயு 9வது அதிகாரத்தில், பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகிறேன். நான் பெரிய ஆளா வந்து உட்கார்ந்து I have not come to serve, to be served, I come to serve. நான் வேலை கொள்ள வராமல் வேலை செய்ய, பணிவிடை கொள்ள வராமல் பணிவிடை செய்ய நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். என்னைய நான் செஞ்சா மன்னிச்சிடணும் எல்லாரும், ஆனால் நான் மற்றவங்களை மன்னிக்க மாட்டேங்கிற குணம் தப்பு. நீங்கள் மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருக்கிறது அவங்கள நீங்கள் நரகத்துக்கு அனுப்புறீங்க தெரியுமா? ஹலோ, நீங்கள் ஒருத்தங்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள நரகத்துக்கு அனுப்புறீங்க. ஒருத்தங்களை நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நரகத்துக்கு அனுப்புகிறீர்கள். யூதாவின் புஸ்தகம் 333வது பக்கம், யூதாவின் புஸ்தகம் 21, 22 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் 21, 22. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற்று காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை ஆக்கினையிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோட ரட்சித்து. ஹல்லேலூயா. சிலருக்கு இரக்கம் பாராட்டி ஆக்கினையிலிருந்து அவர்களை மீட்டு. ஒரு சில நேரங்களில் அவங்க யாரோ அடுத்தவங்களிடத்தில் இன்னைக்கு பேசலாம். அவர்கள் எப்படிப்பட்ட மீறுதல்களை செய்திருந்தாலும், அவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக அவங்க என்ன செஞ்சிருந்தாலும், நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு அவங்க இப்பவும் நினச்சிட்டு இருந்தாலும், கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கறது, இரக்கம் உள்ளவனாய் நீ இருப்பியா?
நீ பலி செலுத்த வந்திருக்கிறாய். கர்த்தருக்கென்று காளைகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் காணிக்கைகளையும் கொடுக்க வந்தாய், நீ செலுத்தினாய். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிற ஒரு காரியம் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எல்லாரும் இருக்கிற வண்ணமாய் உங்களுடைய கண்களை மூடி, எழும்ப வேண்டாம், எந்த அசைவும் வேண்டாம், அப்படியே உங்கள் கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக உங்களுடைய தலைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் யாராவது ஒருத்தங்களை மன்னிக்க வேண்டியது இருக்கிறதா? நீங்கள் யாருக்காவது இரக்கம் செய்ய வேண்டியது இருக்கிறதா? ஃபர்ஸ்ட் என்னால் இவங்களை மன்னிக்கவே முடியாது, அவ்வளோ துரோகம் எனக்கு செய்தார்கள். இல்லை, உங்களுடைய துரோகங்களை எல்லாம் இயேசு இரக்கத்தினால் மன்னித்தார் அல்லவா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று இயேசு சொன்னார் அல்லவா? இன்னைக்கு நீங்க மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிங்க. நீங்க இரக்கம் காட்ட வேண்டிய அந்த நபருக்கு நீங்க இரக்கம் காட்டுங்க. நீங்களும் இரக்கம் காட்டலாம், அப்போ உங்களுக்கு இரக்கம் காட்டப்படும். நீங்க மன்னிங்க, அப்போ உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீ எவ்வளவு மன்னிக்கிறாயோ அவ்வளவு உனக்கு மன்னிக்கப்படும். பெரிய தவறு தான், ஆனால் அவ்வளோ பெரிய தவறை நீ மற்றவருக்கு மன்னித்தார், நீ செய்த காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை மன்னிக்க முடியும். இரக்கம் பாராட்டி ஆக்கினையிலிருந்து இழுத்து விட்டு பயபக்தியோடு பயத்தோடு அவர்களை ரட்சித்து, நீ ஒரு ஆளை மன்னிக்காம விட்டுட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆளுக்கு இரக்கம் காட்டாம விட்டுட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆளுக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அந்த 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 அன்பை நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னா, அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகும். அந்த கணக்கை கர்த்தர் உங்ககிட்ட கேட்பார். அதான் பயத்தோடே ரட்சிக்கணும். மகளே, உன் கணவனை மன்னிச்சிரு. ஹல்லேலூயா. அந்த மனிதரை மன்னித்து விடு. ஐயா, உங்க பிள்ளைய மன்னிங்க, உங்க மகனை மன்னிங்க, உங்க மருமகளை மன்னிங்க, உங்க மருமகனை நீங்க மன்னிங்க. ஹல்லேலூயா. இரக்கம் செய்யுங்க. இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இயேசு அதை தான் சொல்லிட்டேன். நான் திரும்ப திரும்ப அந்த வசனத்தை சொல்றேன். நான் திரும்ப திரும்ப அந்த வசனத்தை சொல்லுகிறதற்கு காரணம் அதுதான். நீ இன்னைக்கு கர்த்தரிடத்துல இரக்கம் பெறணும்னா நீ மன்னிக்க வேண்டியது நிச்சயம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது கர்த்தர் இரக்க குணத்தை எனக்கு தரணும்னு சொல்றவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க. எனக்கு கண்கள் எல்லாரும் மூடி இருங்க. எனக்கு இரக்கம் குணம் இருக்கணும், இயேசு குணம், அந்த மகா இரக்கம். இயேசுவின் கையில் விழுறோன்னு நம்ம தாவீது சொன்னதற்கு காரணமே அவன் இரக்கம் செய்தவன். அவனுக்கு தெரியும் இயேசு அவனுக்கு இரக்கம் காட்டுவார்னு தெரியும். ஆண்டவரே, இரக்க குணம் எனக்கு வேணும். கடினம் தான், கஷ்டமா இருக்கும். நீ ஏமாற்றப்பட்டாய், நீ ஏமாற்றப்பட்டாய். மனிதர்கள் அட்வான்டேஜ் எடுத்தாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னைய மாதிரி, அந்த இயேசுவை மாதிரி, சிலுவையில் உனக்காக இரத்தம் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவை மாதிரி நீ மன்னிக்க முடியுமா? அம்மாவை மன்னிக்காதவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. உங்க அம்மா ரட்சிக்கப்படலை, சரிதான். உங்க அம்மா ரட்சிக்கப்படாம இருக்கலாம், உங்க அப்பா ரட்சிக்கப்படாம இருக்கலாம், உனக்கு துரோகம் செய்திருக்கலாம். ஹல்லேலூயா. உன்னை நல்லா படிக்க வைக்காம இருந்திருக்கலாம், உனக்கு உணவு கொடுக்காம இருந்திருக்கலாம், உன் திருமணத்தில் உனக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம், உன் பிள்ளைகளை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். உன் ஹல்லேலூயா, நீ மன்னித்துரு, மன்னித்து விடு சகோதரி, சகோதரா, மன்னிச்சு விடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் மருமகளை மன்னிச்சிரு. நீ இரக்கம் காட்டு, நீ இரக்கம் காட்டு. நீ மன்னிக்காம இருக்கிறது இயேசு நல்ல குணம் நினைக்காத, அது மனுஷ குணம் நினைக்காத, அது பிசாசின் குணம். குற்றப்படுத்துகிறது பிசாசின் குணம், காயப்படுத்துகிறது பிசாசின் குணம், அக்யூஸ் பண்றது பிசாசின் குணம். அவன் அப்படி பண்ணிட்டான், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, என் மாமியார் அப்படி செஞ்சுட்டாங்க, என் பிள்ளை இப்படி செஞ்சிட்டான். அக்யூஸ் பண்ணாதீங்க. குற்றப்படுத்துகிறது பிசாசின் குணம், குற்றங்களை கழுவி மன்னிக்கிறது இயேசுவின் குணம். ஹல்லேலூயா. நான் மன்னிக்கிறதற்கு, நான் மன்னிக்க வேண்டிய எல்லாரையும் உங்கள் மனசில் யோசிச்சுக்கோங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. இன்னைக்கு பரலோகம் மட்டும்தான் உங்களை பார்க்கணும்.
பரலோகம் மாத்திரம்தான் உங்களை பார்க்கணும். இதை தாண்டி யாராவது மக்களை பார்க்க கண்ணை திறந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆனால் எல்லாரும் கண்களை மூடும் பொழுது எனக்கு யோசிக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறவங்க யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நான் இரக்கம் காட்டி நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்கிறவங்க 2 கரங்களை பரலோகத்தின் நேராக உயர்த்தி இயேசுவே என்று சத்தம் போட்டு அவரை கூப்பிடுங்க. இயேசுவே, உங்கள் பாரத்தை எல்லாம் அவரிடத்துல இறக்கி வைங்க. இறக்கம், நாங்கள் இறங்குகிறோம் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் செய்தவர்களுக்கு நாங்கள் இறங்குகிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நாங்கள் இறங்குகிறோம். எங்களுக்கு விரோதமாய் கண்ணி வைத்தவர்களுக்கு நாங்கள் இறங்குகிறோம். எங்களுடைய பெயர் எப்பொழுது அழியும் என்று காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் இறங்குகிறோம். அவங்களை நாங்கள் மன்னிக்கிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மன்னிக்கிற குணத்தை பரலோகம் உங்களுக்கு தரட்டும். அந்த மன்னிக்கிற குணத்தை பரலோகம் உங்களுக்கு தரட்டும். அந்த மன்னிக்கிற குணத்தை இன்று கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இன்று கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த குணத்தை உங்களுக்கு இயேசு இன்னைக்கு தருவாராக. அந்த மன்னிக்கிற குணத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கம் உடைந்தவரே, மனதுருக்கம் நிறையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே இரக்கம் நிறைந்தவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் நிறைந்தவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. பெற்றுக்கொள்ளுங்க. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து கைதட்டி சதத உயர்த்தி இயேசு, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நான் எல்லாமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே தேவன் காட்டின இரக்கங்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் இரக்கங்கள் மகா பெரியது. அவர் இரக்கங்கள் மகா பெரியது. அவர் இரக்கங்கள் மகா பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.